Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த செஷனில் வந்து நேட்டிவ் VLAN வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேட்டிவ் VLAN அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் போர்ட்டில் வந்து ஒரு VLAN ஒரு ஃப்ரேம் வருது அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து அந்த ட்ரங்க் போர்ட்டில் அன்டேக்டாக வந்து போகும். ஸோ அதுதான் வந்து நேட்டிவ் VLAN சொல்லுவாங்க. ஸோ அன்டேக்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரங்க் போர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மோர் தென் ஒன் VLANோட டிராஃபிக்கை வந்து அந்த போர்ட் வழியாக வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரங்க் போர்ட் வந்து கொடுப்போம். ஸோ அது மாதிரி மோர் தென் ஒன் VLANோட டிராஃபிக் வந்து அலோவ் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் வந்து இந்த VLAN தான், இந்த ஃப்ரேம் வந்து இந்த VLAN அப்படிங்கிறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க் போர்ட்டில் VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ரெண்டு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து .1q, ஒன்று வந்து ISL. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க் போர்ட்டில் அந்த ஒரு ஃப்ரேம் வருது அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து எந்த VLANோடது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஃப்ரேம் வரும்போது அதில் வந்து நம்ம டேக் பண்ணுவோம். இது வந்து VLAN 10ஓட ஃப்ரேம், இது வந்து VLAN 20ஓட ஃப்ரேம் நம்ம டேக் பண்ணுவோம். ஸோ அதை டேக் பண்ணும்போது தான் வந்து ரிசீவிங் எண்டில் வந்து அது வந்து கரெக்டாக வந்து நம்ம டெஸ்டினேஷன் போய் சேரும். ஸோ அதுக்கு வந்து VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து .1q, ஒன்று வந்து ISL. ஸோ ISLங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிஸ்கோ ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரங்க் போர்ட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு VLAN மட்டும் நேட்டிவ் VLAN கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரங்க் போர்ட்டில் அந்த VLANோட ஃப்ரேம் வரும்போது அது வந்து டேக் ஆகாமல் வரும். ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டோபாலஜி. ஸோ இதில் வந்து நான் ரெண்டு சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 1, இன்னொன்று வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சுவிட்ச்லேயுமே வந்து ரெண்டு VLAN வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து VLAN வந்து 10, இன்னொன்று வந்து VLAN 20. மல்டிலேயர் சுவிட்ச் 1ல் கிரியேட் பண்ணுறேன். சேம் வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2லையும் வந்து நான் VLAN 10 அண்ட் VLAN 20 வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ VLAN 10க்கு நான் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன்னா 10.10.10.10.0. நெக்ஸ்ட் ஒன் VLAN 20க்கு நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 20.20.20.20.0/24. ஸோ இது வந்து VLAN 10ஓட நெட்வொர்க் IP, அது வந்து VLAN 20ஓட நெட்வொர்க் IP. ஓகே, ஸோ நான் VLAN 10க்கு PC0க்கு வந்து நான் 10.10.10.1, PC2க்கு வந்து 10.10.10.2, அதே மாதிரி PC3க்கு 10.10.10.3 அண்ட் PC5க்கு வந்து நான் 10.10.10.4 அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி VLAN 20க்கு வந்து இந்த PCக்கு நான் 20.20.20.1, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து 4 அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் VLAN வந்து கிரியேட் பண்ணுறேன் மல்டிலேயர் சுவிட்ச் 1லையும் சுவிட்ச் 2லையும். ஓகே, நான் குளோபல் மோடுக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் வந்து VLAN கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ VLAN 10. ஸோ அதே மாதிரி வந்து நான் VLAN 20 நான் கிரியேட் பண்ணுறேன். VLAN 20. ஸோ இப்போ நான் VLAN 10 அண்ட் 20 வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது VLAN 10க்கும் நான் 20க்கு எந்த ஒரு நேமே வந்து மேனுவலாக கொடுக்கல. ஸோ இன்கேஸ் நான் நேம் வந்து மேனுவலாக கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா VLAN 0010. ஸோ இது மாதிரி டிஃபால்ட்டாக இந்த VLAN நேம் எடுத்துக்கும். இது வந்து VLAN 20க்கு VLAN 0020. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து ஒவ்வொரு VLANக்கு நேம் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நேம் வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் போர்ட் வந்து அசைன் பண்ணுறேன் மல்டிலேயர் சுவிட்ச் 1க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 போர்ட்டும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 போர்ட்டும் வந்து நான் VLAN 10க்கும், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 அண்ட் 4 வந்து VLAN 20க்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ குளோபல் மோடுக்கு போயிட்டு மோர் தென் ஒன் VLAN வந்து நான் வந்து VLAN 10க்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் நான் கொடுத்துட்டு 0/1 to 2. ஸோ மோர் தென் ஒன் போர்ட் வந்து ஒரு VLANக்கு நான் அசைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா மோர் தென் ஒன் போர்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த VLANக்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து இந்த போர்ட் வந்து ஆக்சிஸ் போர்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதனால் வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த VLAN மெம்பர்ஷிப்க்கு வந்து அசைன் பண்ணுறேன். என்ன VLAN மெம்பர்ஷிப்னு வந்து பார்த்தீங்கன்னா VLAN 10க்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன் 10. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 அண்ட் 4 வந்து நான் VLAN 20க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ மோர் தென் ஒன் போர்ட் செலக்ட் பண்ணால் நம்ம ரேஞ்சுங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 0/3 to 4. ஸோ இப்போ வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ். ஸோ அகைன் வந்து இந்த போர்ட் ஆக்சிஸாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ட் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி VLAN 20க்கு வந்து அசைன் பண்ணுறேன். VLAN மெம்பர்ஷிப் 20க்கு அசைன் பண்ணாச்சு. ஓகே,
ஸோ இப்போ வந்து 0/1 2 வந்து VLAN 10க்கும் 0/3 and 4 வந்து VLAN 20க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஷோ VLAN. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட் எத்தனை 0/1 and 2 வந்து VLAN 10க்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி VLAN 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேம் வந்து நான் VLAN 20க்கு நான் அசைன் பண்ணுறேன். சரி, மல்டிலேயர் சுவிட்சுக்கும் நான் வந்து இது கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் குளோபல் மோட் போய்க்கிறேன். குளோபல் மோட் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்சில் நான் VLAN 10 and 20 வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ VLAN 10 கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து VLAN 20 வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ VLAN 20. ஓகே, ஸோ இப்போ வந்து VLAN வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஷோ VLAN. ஓகே, VLAN 10 and 20 வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ட் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ மல்டிலேயர் சுவிட்ச் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எத்தனை 0/1 and 2 வந்து VLAN 10க்கும் 3 and 4 வந்து VLAN 20க்கு நான் அசைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மோடுக்கு போயிட்டு இப்போ மோர் தென் ஒன் போர்ட் வந்து ஒரு VLANக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் கொடுப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் எத்தனை 0/1-2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு போர்ட்டுமே செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த போர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் போர்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ்ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த போர்ட்டை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி VLAN மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். எதுக்குன்னா எந்த VLANக்குனா VLAN 10க்கு. ஸோ VLAN 10. ஸோ இப்போ இந்த ரெண்டு போர்ட்டுமே வந்து நான் VLAN 10க்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3-4. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து போர்ட் வந்து நான் VLAN 20க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ஆஸ் யூஷுவல் இந்த போர்ட் வந்து ஆக்சிஸ் போர்ட்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ட் வந்து நான் VLAN மெம்பர்ஷிப் 20க்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ட் ரெண்டுமே வந்து இப்போ VLAN 20க்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வெரிஃபை பண்ணுவோம். ஷோ VLAN அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பாருங்கள் VLAN 10க்கு வந்து நான் ஃபாஸ்ட் எத்தனை 0/1 and 2வும் ஸோ 1 and 2 அண்ட் ஃபாஸ்ட் எத்தனை 0/20 வந்து 3 and 4க்கு வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த VLAN 10லேருந்து இந்த VLAN 10 வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேட் ஆகுமா? கம்யூனிகேட் ஆகாது. அதே மாதிரி VLAN 20லேருந்தும் இந்த VLAN 20 வந்து கம்யூனிகேட் பண்ணால் கம்யூனிகேட் ஆகுமா? கம்யூனிகேட் ஆகாது. ஏன் வந்து கம்யூனிகேட் ஆகாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 1 வந்து இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 2ஓட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த போர்ட் வந்து ஃபாஸ்ட் எத்தனை 0/5 இங்கேயும் ஃபாஸ்ட் எத்தனை 0/5. ஸோ இந்த போர்ட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து சிஸ்கோ சுவிட்சில் எல்லா போர்ட்டுமே VLAN 1ல் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VLAN 10ங்கிறது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், VLAN 20ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ அப்போ வந்து இந்த போர்ட்டில் வந்து இந்த VLAN 10ஓட டிராஃபிக்கும் VLAN 20ஓட ஃப்ரேம்ஸும் வந்து சென்ட் ஆகாது. ஸோ இந்த போர்ட் வழியாக நம்ம சென்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த போர்ட் வந்து நம்ம ட்ரங்க் போர்ட்டாக யூஸ் பண்ணணும். ட்ரங்க் போர்ட்டாக யூஸ் பண்ணோம்னா மோர் தென் ஒன் VLANஓட ஃப்ரேம் வந்து அந்த போர்ட் வழியாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் எடுத்துன்னு போய் நான் ட்ரங்க் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரங்க் போர்ட்டில் வந்து நம்ம ட்ரங்க் போர்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மோர் தென் ஒன் VLANஓட டிராஃபிக் வந்து அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எந்த VLANஓட ஃப்ரேம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கோசரம் நம்ம VLAN டேக் VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட்னு ஒரு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ISL, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா .1Q. ஸோ ISL வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி, .1Q வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இப்போ போத் அண்ட் சுவிட்சுமே வந்து உங்களுக்கு சிஸ்கோ சுவிட்சாக இருந்தால் நீங்கள் ISL யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ரெண்டு வந்து உங்களுக்கு சிஸ்கோ சுவிட்ச் அனதர் ரெண்டு வந்து ஜூனிப்பர்னா நீங்கள் .1Q வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் போய்க்கிறேன். 0/5. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த போர்ட்டோட VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து VLAN சுவிட்ச் போர்ட் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் போயிட்டு சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் என்கேப்சுலேஷன். ஸோ VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் என்ன மெத்தட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மெத்தடான .1Qவை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்குன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த போர்ட் வந்து ட்ரங்காக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எல்லா டிராஃபிக்குமே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து மல்டிலேயர் சுவிட்ச் வந்து 3650 மாடல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 1 to 1005 VLAN வரை சப்போர்ட் ஆகும்னா எல்லா VLANஓட ஃப்ரேமுமே வந்து இந்த போர்ட் வழியாக வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதை வந்து நான் செக்யூராக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரங்க் போர்ட்டில் எந்தெந்த VLAN மட்டும் உங்களுக்கு ட்ராவல் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலோட் VLAN கொடுத்து என்னென்ன டிராஃபிக் எந்தெந்த VLANஓட டிராஃபிக் வந்து உங்களுக்கு இந்த போர்ட் வழியாக வந்து உங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 10,20 நான் கொடுக்குறேன். ஸோ 10 and 20ஓட டிராஃபிக் மட்டும் இதில் போனால் போதும் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிட்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேம் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த இதுலையுமே நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து குளோபல் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்னட் 0/5 நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் போர்ட், ட்ரங்க், என்கேப்சுலேஷன் இங்கேயும் வந்து நான் .1q மெத்தடே வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் போர்ட், மோட், ட்ரங்க் கொடுத்துட்டேன். இந்த போர்ட் வந்து ட்ரங்காக இப்போ வந்து கொடுத்துட்டேன். இந்த ட்ரங்க் போர்ட்டில் வந்து எந்தெந்த VLANலாம் ட்ராவல் ஆகணும்னு இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். VLAN 10 and 20 வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸிட். ஸோ இப்போ வந்து இந்த போர்ட் வந்து நம்ம இந்த போர்ட்டில் போய் நான் பார்க்குறேன். ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்னட் 0/5 ஸ்பேஸ் சுவிட்ச் போர்ட். ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் எத்தர்னட் 0/ங்கிற போர்ட் வந்து என்ன சுவிட்ச் போர்ட் வந்து இதில் வந்து லேயர் 2 ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதான் வந்து சுவிட்ச் போர்ட் வந்து எனேபிள்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட். ஸோ இந்த போர்ட் வந்து ட்ரங்க் போர்ட்டா ஆக்சிஸ் போர்ட்டா. ஸோ இங்கே வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடுங்கிறது வந்து நான் என்ன அந்த போர்ட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட். ஆப்ரேஷனல் மோட்னா இப்போ அந்த போர்ட் வந்து கரண்ட்டாக என்னவா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ட்ரங்க்னா இது ட்ரங்காக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரங்கிங் என்கேப்சுலேஷன். அந்த ட்ரங்க் போர்ட்டில் அந்த VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் என்ன மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன், .1q யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரங்க் என்கேப்சுலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா அதுவும் வந்து .1q தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் நான் தரேன். ஸோ இப்போ பாருங்கள் VLAN ஃபாஸ்ட் எத்தர்னட் 0/5ங்கிற போர்ட் வந்து ட்ரங்க் போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த போர்ட்டில் வந்து என்ன என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து .1q யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னா ட்ரங்கிங்கில் இருக்குது. ஸோ நேட்டிவ் VLAN வந்து இங்கே வந்து 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து VLAN 10 and 20 வந்து அந்த ட்ரங்க் போர்ட்டில் வந்து ட்ராவல் ஆகும். அது மட்டும் தான் அலோட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரியல் டைமில் வந்து பேக்கெட் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஓகே, நான் ஜஸ்ட்டு வந்து ARP ICMP மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் PC 10லேருந்து இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 2ல் இருக்கிற VLAN 10ல் PC 4க்கு வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். PC 0லேருந்து PC 4க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிங் 10.10.10.3ங்கிற IP நான் தரேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா ஆர் பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா வந்து அந்த டெஸ்டினேஷன் பிசியோட மேக் அட்ரஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு போகும். சுவிட்சிலிருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த VLAN 10ஓட அனதர் போர்ட்டுக்கும் ப்ளஸ் ட்ரங்க் போர்ட்டுக்கும் உங்களுக்கு போகும். ஸோ இந்த ட்ரங்க் போர்ட்லேருந்து அகெயின் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PC 4 அண்ட் PC 5க்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதில் வந்து PC 4 தான் வந்து நம்ம டெஸ்டினேஷனோட IP. ஸோ அது வந்து அந்த ஐபியை செக் பண்ணிவிட்டு இதான் என்னோட மேக் அட்ரஸ்னு அது ரிப்ளை பண்ணும். ஸோ செகண்ட் வந்து இந்த ரிப்ளை பேக்கெட் வந்து ஆர் பேக்கெட் டேட்டா சுவிட்சுக்கு வரும். சுவிட்சில் வந்து PC 0க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து PC 4ஓட மேக் அட்ரஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ICMP பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இங்கே பாருங்கள் ICMP பேக்கெட். ஸோ இப்போ இந்த பேக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து PC 0லேருந்து இந்த சுவிட்சுக்கு போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் PDU டீட்டெயில்ஸ் இதுனா ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ் ஒவ்வொரு லேயரோட அவுட்புட் என்ன. ஸோ அதுதான் வந்து PDU டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்பவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த PC 0 டு இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 1 வரை ட்ராவல் ஆகும்போது அதோட ஈத்தர்நெட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 0x800. ஸோ இது வந்து நார்மலான இது. இப்போ அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 1லேருந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2க்கு வந்து ட்ராவல் ஆகிறதோட அவுட்புட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து நான் ட்ரங்க் போர்ட்டாக கொடுத்துருக்கிறேன். ப்ளஸ் வந்து என்ன VLAN டேக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா .1q. ஸோ .1qனா 4 பைட்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஹெட்டரில் 2 பைட்ஸு, டெய்லரில் வந்து 2 பைட்ஸ். ஸோ அந்த ஹெட்டரில் 2 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0x8100. ஸோ இதை வந்து எதை வந்து சிக்னிஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 802.1q வந்து சிக்னிஃபை பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது. ஸோ அந்த 2 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. அனதர் 2 பைட்ஸ் வந்து டேக் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷனில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் வந்து ப்ரியாரிட்டி வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி வேல்யூ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரியாரிட்டி வேல்யூ. ஸோ அது வந்து கிளாஸ் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் 12 பிட்ஸ் வந்து லாஸ்ட் 15 பிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த VLAN ஐடியை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து லாஸ்ட் 15 பிட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம டேக் பண்ணிக்கிறோம் VLAN 10க்கு. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 2க்கு வந்து போகுது. ஸோ இங்கேயும் நம்ம செக் பண்ணுறோம். இன்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது டேக் ஆகி வருது. ஸோ அந்த ட்ரங்க் போர்ட்லேருந்து எடுத்து மறுபடியும் ஆக்சிஸ் போர்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது அந்த டேக்கை வந்து அன்டேக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து எதுக்கு சென்ட் பண்ணுதுன்னா இந்த PC 4க்கு வந்து சென்ட் பண்ணுது. பாருங்கள் மறுபடியும் வந்து PC 4லேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து போகுது. ஸோ மறுபடியும் இங்கேருந்து போகும்போது வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இன்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் ஆகி வரும். மறுபடியும் அவுட் பவுண்டுங்கிறது வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 1லேருந்து PC 0க்கு. ஸோ இங்கே வந்து அன்டேக்கில் வந்து போகுது.
ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ரியல் டைம் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு PC0ல வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து VLAN 10 வந்து டேக் பண்ணி போகிறது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நான் ரியல் டைமில் VLAN 20க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த VLAN 20 PC2லேருந்து இந்த PC6 வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் போடுறேன். மறுபடியும் வந்து நான் பிங். ஸோ இதுக்கு வந்து 20.20.20.3 நான் 20.20.20.3ங்கிற IP நான் தரேன். சாரி, பிங் 20.20.20.3. ஓகே. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PC2 வந்து இந்த PC6ஓட மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ இதுவும் ஆர் பேக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஆர் பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு போகும். சுவிட்சிலேருந்து இந்த PC3க்கும் இந்த ட்ரங்க் போர்ட்டுக்கும் சென்ட் பண்ணும். ஸோ இந்த 2 போர்ட்டுக்குமே சென்ட் பண்ணாது, ஏன்னா இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த PC வந்து ட்ராப் பண்ணிடும், ஏன்னா வந்து டெஸ்டினேஷன் IP இது இல்லைன்னு காட்டி ட்ராப் பண்ணிடும். இந்த சுவிட்ச் வந்து அகெயின் வந்து PC4 அண்ட் PC5க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும். சாரி, PC6 அண்ட் PC7க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும், ஏன்னா இது வந்து VLAN 20. ஸோ அகெயின் வந்து அந்த PC6 வந்து செக் பண்ணிவிட்டு இதான் என்னோட IP. ஸோ இதுதான் வந்து என்னோட மேக் அட்ரஸில் அந்த IPக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. டைரெக்டாக அந்த ஆர் பேக்கெட் வந்து VLAN 20ல PC2க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த PC2 வந்து இந்த PC6ஓட மேக் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ICMP பேக்கெட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த ICMP பேக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டிலேயர் சுவிட்சுக்கு போகும். ஸோ இந்த சுவிட்சுக்கு போன உடனே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்பவுண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ PC2 டு சுவிட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈத்தர்நெட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து டேக் பண்ணல. ஸோ இப்போ அவுட் பவுண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலேயர் சுவிட்ச் 1லேருந்து சுவிட்ச் 2க்கு போகிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இங்கே வந்து பாருங்கள் டேக் பண்ணியிருக்குது, ஏன்னா ட்ரங்க் போர்ட்டில் இது வந்து VLAN 20. ஸோ இது வந்து டேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து .1Q இதுவும். ஸோ சேம் வந்து 4 பைட்ஸ் வந்து டேக் பண்ணிக்கிறோம். 2 பைட்ஸ் வந்து ஹெடர்லையும் 2 பைட்ஸ் வந்து டெய்லர்லையும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பைட்ஸ் வந்து டேக் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 2 பைட்ஸ் வந்து டேக் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பைட்ஸ் வந்து டேக் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபையர் வந்து 0x8100. லாஸ்ட்டு 2 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பைட்ஸ் வந்து ப்ரியாரிட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிளாஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் சர்வீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் வந்து உங்களுக்கு வரும். லாஸ்ட்டு 15 பிட்ஸ் வந்து அந்த VLAN ஐடியை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த VLAN 20யோட ஃப்ரேமும் வந்து இந்த சுவிட்சுக்கு வரும். அந்த சுவிட்சிலேருந்து மறுபடியும் வந்து இந்த VLAN. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்போர்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு டேக் ஆகி வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ட்ரங்க் போர்ட்லேருந்து அந்த ஃப்ரேம் வந்து ஆக்சிஸ் போர்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது அது வந்து அன்டேக் பண்ணி உங்களுக்கு சென்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எதுவுமே வந்து டேக் பண்ணல. ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து PC6க்கு போகும். மறுபடியும் PC6லேருந்து உங்களுக்கு ரிப்ளே வருது. ஸோ ரிப்ளேலையும் வந்து இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும்போது டேக் ஆகி போகும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இன்பவுண்ட் வந்து PC6லேருந்து மல்டிலேயர் சுவிட்சுக்கு போனது. அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேயர் சுவிட்ச் 2லேருந்து சுவிட்ச் 1க்கு போனது. ஸோ இதில் வந்து டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேக் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபை டேக் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இப்போ அந்த ஃப்ரேம் வந்து அந்த சுவிட்சுக்கு வந்துருச்சு. மறுபடியும் சுவிட்சிலேருந்து அந்த VLAN 20க்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் ரியல் டைம் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணி பிசியை நான் கிளிக் பண்ணால் எனக்கு ரிப்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் VLAN 10 அண்ட் 20 வந்து நேட்டிவ் VLAN இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆச்சு. அதை டேக் பண்ணுற டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் VLAN 20யை மட்டும் நேட்டிவ் VLAனாக கொடுக்குறேன். ஸோ நேட்டிவ் VLAனா இந்த ட்ரங்க் போர்ட்லேயும் இந்த ட்ரங்க் போர்ட்லேயும் நான் நேட்டிவ் VLAN கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நேட்டிவ் VLAN கொடுக்காததுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேம் வந்து அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு டேக் ஆகி போச்சு. இப்போ அந்த நேட்டிவ் VLAN மென்ஷன் பண்ண அப்படின்னா அந்த ட்ரங்க் போர்ட்டில் VLAN மெம்பர்ஷிப் VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் வந்து நம்ம .1Q யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அந்த பர்டிகுலர் VLAனுக்கு மட்டும் டேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ஸோ இப்போது நான் சுவிட்சில் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஃபாஸ்ட் எத்தனை 0/5 அந்த சுவிட்சில் சாரி மல்டிலேயர் சுவிட்ச் 1ல் அந்த ஃபாஸ்ட் எத்தனை 0/5ங்கிற போர்ட்டுக்கு நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து நான் நோ சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலோட் VLAN. ஓகே, ஸோ அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN. ஸோ இப்போ வந்து சுவிட்ச் போர்ட் அதுக்கு நேட்டிவ் VLAN கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN. ஸோ நேட்டிவ் VLAN என்ன VLAN வந்து நீ நேட்டிவ் VLAனாக கொடுக்க போகிறேன்னா நான் VLAN 20ங்கிறத வந்து சரி சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN 20. ஸோ 20ங்கிற VLAN வந்து நான் நேட்டிவ் VLAனாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் VLAN கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ். ஸோ அந்த ட்ரங்க் போர்ட்டில் ஃபஸ்ட் எடுத்துனா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம போய்க்கிறோம். போயிட்டு சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ்
VLAN நெக்ஸ்ட் வந்து என்ன VLAN அந்த VLAனோட நம்பர் இங்கே நான் கொடுத்துட்டேன். ஓகே, இது சேம் இதை வந்து நான் இந்த சுவிட்ச் போர்ட்லேயும் நான் போய் நான் இதே சேம் மல்டிலேயர் சுவிட்ச் 2ல போயிட்டு நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/5ல அதே அந்த போர்ட்லேயும் வந்து நான் ட்ரங்க் VLAN வந்து சேம் VLAனாக நான் தரணும். ஸோ போத் எண்ட்லையுமே வந்து நேட்டிவ் VLAN மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள், நேட்டிவ் VLAN வந்து மிஸ்மேட்ச்ங்கிற எரர் மெசேஜ் வருது. ஸோ இது வந்து எது மூலமாக அந்த நமக்கு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா CDP ப்ரோட்டோகால் மூலமாக உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இங்கேயும் போய் சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN 20 நான் தரேன். ஓகே, ஸோ நேட்டிவ் VLAN கான்ஃபிகர் பண்ணும்போது போத் எண்ட்லேயுமே வந்து நேட்டிவ் VLAN வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அந்த சுவிட்ச் போர்ட்டில் வந்து நான் VLAN 20 மட்டும் அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக வரும்போது எதுவுமே எனக்கு வந்து டேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நான் நேட்டிவ் VLAN வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நேட்டிவ் VLAN வந்து இந்த சுவிட்சில் எந்தெந்த VLAN நேட்டிவ் VLAN அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவ் VLAN வந்து 1ன்னு காமிச்சிது, இப்போ வந்து 20ன்னு காட்டுது. ஸோ இந்த ட்ரங்க் போர்ட் வழியாக ஆஸ் யூஷுவல் வந்து VLAN 20 and 10 and 20யோட டிராஃபிக் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து நான் ரியல் டைமில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு காமிச்சேன் VLAN 10 and 20 ரெண்டுமே வந்து அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு வந்து டேக் ஆகி போயிருந்தது. ஸோ இப்போ நான் நேட்டிவ் VLAN வந்து VLAN 20க்கு மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் VLAN 20 இந்த PC 2லேருந்து அகைன் நான் PC 6க்கு வந்து நான் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த ட்ரங்க் போர்ட் வழியாக அந்த ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு எதுவுமே டேகே ஆகாது. அன்டேக்டாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகும். ஸோ இப்போ பார்ப்போம், நான் மறுபடியும் வந்து PC 2ல் போயிட்டு நான் மறுபடியும் நான் பிங் பண்ணுறேன். ஸோ பிங் 20.20.20.3 என்டர். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ICMP பேக்கெட் வந்து டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக நான் வந்து பிங் பண்ணும்போது அந்த டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் வந்து எனக்கு லேர்ன் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் ஆர் பேக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணல. இன்கேஸ் எனக்கு டெஸ்டினேஷனோட மேக் வந்து தெரிலனா கண்டிப்பாக வந்து ஆர் பேக்கெட் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணிக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ICMP பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வந்து போகும். மல்டிலேயர் சுவிட்ச் 1க்கு போன உடனே இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்பவுண்ட் PDU டீட்டெயில்ஸ். ஸோ அகைன் இன்பவுண்ட் PDU டீட்டெயில்ஸுங்கிறது வந்து PC 2லேருந்து உங்களுக்கு மல்டிலேயர் சுவிட்ச் 1க்கு போகிற இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸ். அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 1லேருந்து 2க்கு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே வந்து டேக் ஆகலை. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ப்ரீவியஸாக வந்து இந்த VLAN வந்து நான் ட்ரங்க் போர்ட்டில் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரங்க் போர்ட்டில் அந்த ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு டேக் ஆகிருந்தது. இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே வந்து டேக் ஆகலை. ஸோ இன்பவுண்ட் டீட்டெயில்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதுலேயே எனக்கு எதுவுமே டேக் ஆகலை. இன்பவுண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது PC 2 to மல்டிலேயர் சுவிட்ச் 1. அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 1லேருந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2க்கு சென்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு இதுலேயே எதுவுமே டேக் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஃப்ரேம் வந்து டைரெக்டாக வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2க்கு போகுது. ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இது வருது வந்து இன்பவுண்ட் PDU டீட்டெயில்ஸ். இங்கேருந்து இந்த PC 6க்கு போகிறது வந்து அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து இன்பவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே எந்த ஒரு ஃப்ரேமே வந்து எதுவுமே வந்து எனக்கு டேக் ஆகலை ட்ரங்க் போர்ட்டில். அதே மாதிரி அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சிஸ் போர்ட். இதுலேயே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அன்டேக் பண்ணி தான் போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரேம் வந்து PC 6க்கு போகுது. ஸோ மறுபடியும் வந்து நான் PC 6லேருந்து எனக்கு ரிப்ளே போகுது. ஸோ அந்த ரிப்ளேயில் மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். இன்பவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து PC 6லேருந்து மல்டிலேயர் சுவிட்சுக்கு போகிறது. ஸோ ஈத்தர்நெட் எதுவுமே இல்லை. இது வந்து ஆக்சிஸ் போர்ட். ஸோ இதில் எதுவுமே டேக் ஆகாது. அதே மாதிரி அவுட்பவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மல்டிலேயர் சுவிட்ச் 2லேருந்து மல்டிலேயர் சுவிட்சுக்கு 1க்கு வந்து போகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரங்க் போர்ட்டில் எதுவுமே டேக் ஆகலை. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் VLAன்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் போர்ட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகும்போது எதுவுமே வந்து டேக் ஆகாமல் போகும். அன்டேக்டாக போகும். ஸோ அதுதான் வந்து நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ஸோ எதுக்கு வந்து ட்ரங்க் போர்ட்டில் வந்து டேக் பண்ணுறோம் அன்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் போர்ட்டில் வந்து மோர் தென் 1 VLAனோட டிராஃபிக் வந்து மோர் தென் 1 VLAனோட ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ட்ராவல் ஆகும்போது அந்த ஃப்ரேம் நிறையா ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா எந்த ஃப்ரேம் எந்த VLAனோடது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் VLAN ஃப்ரேம் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் வந்து ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து .1Q, ஒன்று வந்து ISL வந்து சிஸ்கோ ப்ராப்பர்ட்டி, .1Q வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த .1Q நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரங்க் போர்ட்டில் வர ஃப்ரேமில் வந்து 4 பைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும். 2 பைட்ஸ் வந்து டேக் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபையர், 2 பைட்ஸ் வந்து டேக் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் வந்து இந்த VLAN 10ஓடது, இந்த ஃப்ரேம் வந்து VLAN 20ஓடது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரங்க் போர்ட்டில் எந்த ஒரு ஃப்ரேம் வந்ததுனாலுமே வந்து உங்களுக்கு டேக் ஆகி தான் வரும். ஸோ இப்போது நான் இங்கே வந்து நேட்டிவ் VLAN யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரங்க் போர்ட்டில்
இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது எதுவுமே வந்து டேக் பண்ண வேண்டாம்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த நேட்டிவ் VLANோட கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்கள், அன்டேக் எதுவுமே டேக் ஆகாமல் உங்களுக்கு வந்து பேக்கெட் வந்து ட்ராவல் ஆகுது, ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ மல்டிலேயர் சுவிட்ச் 1க்கு வந்துருச்சு, மறுபடியும் 1லேருந்து உங்களுக்கு வந்து PC2க்கு வந்து வந்துருச்சு. இப்போ அந்த ரியல் டைம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவ் VLAN இல்லாமல் VLAN 10 and 20 வந்து ட்ரங்க் போர்ட்டில் வந்து டேக் ஆகி போயிருந்தது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் VLAN 20 மட்டும் நான் நேட்டிவ் VLAனாக கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் VLAனாக கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரங்க் போர்ட்டில் அந்த VLAN 20யோட ஃப்ரேம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து டேக் ஆகலை. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் VLAனோட கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.